ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க. வீடை சுத்தமாக வச்சுருக்கணும், சமையல் அறையை சுத்தமாக வச்சுருக்கணும், பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கணும், தினமுமே விளக்கேற்றணும். நம்ம வீடை வந்து எந்த அளவுக்கு நறுமணமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமியோட வருகை இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இதெல்லாம் செஞ்சாலுமே வந்து ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குது, மகாலட்சுமி தாயாரோட அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்காத மாதிரி இருக்குது அப்படின்றவங்க இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாங்க. எல்லாருக்குமே இது பொருந்துங்க. பொதுவாகவே வந்து மகாலட்சுமியோட அருளை வேண்டாம் அப்படின்னு யார் சொல்லுவா சொல்லுங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. வீட்டில் தினமுமே பூஜை செய்கிறது, சுத்தமாக வச்சிருக்கிறது, விளக்கேற்றி வைக்கிறது, வீட்டை நல்ல நறுமணத்தோடு வச்சிருக்கிறது, குறிப்பாக வந்து உணவுப் பொருட்களை வீணடிக்காமல் இருக்கிறது, மற்றவங்களுடைய மனசு நோகாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு பிடித்த விஷயங்களாக சொல்லப்படுதுங்க. தானம் கொடுக்கறது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கறது, அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, இல்லை காக்கா குருவிகளாக நாய்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறவங்கள மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான செயல்கள் எல்லாத்தையுமே செஞ்சாலுமே ஏதோ ஒரு குறை அப்படின்றத நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே தாங்க இருக்கு. குறை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? பணம் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கு, பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்ற குறை இருக்குங்க. ஆக மொத்தத்துல ஏதாவது ஒரு குறை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நிறைவான மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கும் அவரை வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வர வைப்பதற்கும் நாம என்ன செய்யலாம்? இந்த விஷயம் எல்லாமே செய்யறேன், செஞ்சுமே எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்றவங்க என்ன செய்யலாம்? எல்லாருமே இதை நம்ம செய்யலாங்க. இந்து சாஸ்திரப்படி மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதியாக கருதப்படுறாங்க. செல்வம் அப்படின்றதும் நிறைய பேர் வந்து பணம், செல்வ செழிப்பு, நகை, வசதியான வாழ்க்கை இதை மட்டும்தான் நினைக்கிறாங்க. இதுதான் வந்து செல்வ செழிப்பு, லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க. ஆனா லக்ஷ்மி தேவி பல வடிவங்களை நமக்கு அருள் செய்யறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற 8 விதமான செல்வங்களை அருளும் ரூபங்கள். இந்த 8 லக்ஷ்மிகளோட அருள் இருந்தா மட்டுமே வாழ்க்கையில நிம்மதி, மகிழ்ச்சி, வெற்றி, கல்வி, வேலை, திருமணம், குழந்தை, தைரியம் உள்ளிட்ட எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. இதுல ஏதாவது ஒரு லக்ஷ்மியோட அருள் கிடைக்கலன்னா கூட நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. உண்மைதானே? நமக்கு செல்வம் இருக்கு, நோய் இருக்கு, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? நமக்கு வந்து பெரிய வீடு இருக்கு, குழந்தைகள்ல சந்தோஷமா வாழ முடியுமா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. இந்த குறைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா, சிறப்பான வாழ்க்கையை அமையணும் அப்படின்னா, அஷ்டலக்ஷ்மியோட அருளை பெறணும் அப்படின்னா, லக்ஷ்மி தேவியை நம்முடைய வீட்டுக்கு வர வச்சு நிரந்தரமா தங்க வைக்கணுங்க. இது எல்லாருடைய ஆசை. ஆனா லக்ஷ்மி தேவி ஒரு இடத்துல நிரந்தரமா தங்குவாங்களான்னா கண்டிப்பா தங்க மாட்டாங்க. அதாவது வந்து அவங்கள தங்க வைக்க முடியாது, அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு தரம் அவங்களுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேல பட்டா கூட போதுங்க, நம்மளுக்கு வந்து எந்த குறையுமே இருக்காது. மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான எல்லா விஷயங்களும் நம்ம செய்யறோம். நம்ம என்னதான் பார்த்து பார்த்து ஆடம்பரமா பூஜை செஞ்சாலுமே, விதவிதமா நைவேத்தியம் படைச்சு மனமுருகி வழிபட்டாலும் லக்ஷ்மிக்கு ஒரு சிலர் மீது மட்டுமே பாசம் வருதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்களை மட்டுமே பிடிக்கும். இதை மட்டும் செஞ்சாலே போதுங்க, மகாலட்சுமி நம்ம தேடி ஓடி வருவாங்க. மகாலட்சுமியை வீட்டுக்கு வர வைக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு சின்ன கதைங்க. இந்த கதையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதை. இந்த கதையை ஒரு தரம் கேட்டாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுங்க. ஒரு கிராமத்துல ஒரு ஏழை சிறுமி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல அவங்களுடைய அம்மா நட்டு வச்சிருந்த வாழை மரத்துக்கு தினமுமே தண்ணி ஊற்றி அதை பாசத்தோட நேசத்தோட வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் வந்து அந்த மரத்துக்கு தண்ணி விடும்போது அந்த மரம் வந்து அந்த சிறுமி கிட்ட பேசுது. என் கூட விளையாட வர்றியா அப்படின்னு ஒரு குரல் கேட்குதுங்க. இதை கேட்டதுமே பயந்து போன அந்த சிறுமி என்ன பண்றாங்க, வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் தானே. இப்போ நம்ம டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த செய்யறோம்னா, ஏதாச்சும் ஒரு குரல் கேட்குதுன்னு நம்ம எல்லாருமே பயந்துடும். அது குழந்தை பயந்து போயிட்டு வீட்டுக்கு ஓடிடுச்சுங்க. வீட்டுக்கு போனதுமே அம்மா கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி அந்த மரம் வந்து எங்கிட்ட பேசிச்சு, என் கூட விளையாட வர்றியா அப்படின்னு கூப்பிட்டது, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதனால நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, பயப்படாத, அது வந்து மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த சிறுமி மறுநாள் தைரியமா அந்த மரத்துக்கு பக்கத்துல போயிட்டு வழக்கம் போல தண்ணி ஊத்துறாங்க. அப்போ வந்து லக்ஷ்மி தேவி ஒளி வடிவா தோன்றி அந்த வாழை மரத்துக்குள்ள இருந்த அந்த சிறுமியை அழைக்குது. அந்த சிறுமியும் போறாங்க. போனா அந்த சிறுமியை அழைச்சிக்கிட்டு பொற்கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க மகாலட்சுமி.
அங்கே வந்து தங்க தட்டு பாத்திரங்களில் அவங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த சிறுமியை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க அந்த சிறுமி. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க அம்மா மகாலட்சுமி தாயார ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அழ, நீ போய் சாப்பிட்டு வந்த இல்லையா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட்டு போக சொல்லி நீ அழ அவங்கள அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த சிறுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கா, நம்ம வீட்டுல என்ன இருக்கு, லக்ஷ்மியை உபசரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தர்றதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, ஒரு தட்டு கூட இல்லையே நம்ம கிட்ட அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றாங்க அந்த சிறுமி. அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, மகாலட்சுமி விரும்புறது நம்ம கிட்ட உண்மையான அன்பை மட்டும்தான், தூய்மையான உள்ளத்தை மட்டும்தான் மகாலட்சுமி விரும்புறாங்க. அதனால நீ மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சிறுமி கூப்பிட்டதுமே மகாலட்சுமி தாயாரும் அவங்க வீட்டுக்கு வர சம்மதிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கும் வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்தபோது அவங்களுடைய குடிசை வந்து மாளிகையா மாறி போச்சு. பொருட்கள் குவிந்த, அதாவது கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் நல்ல பட்டாடைகளா மாறிடுச்சு. அந்த வீடே வந்து செல்வ செழிப்போட மாறிடுச்சுங்க. லக்ஷ்மி கடாட்சத்தோட அந்த வீடு ஒரே செகண்ட்ல மாறிடுச்சு. மகிழ்ச்சி அடைந்த அந்த தாயும் மகளும் மகாலட்சுமியை எப்பவுமே தங்களுடைய தங்கும்படி கேட்குறாங்க. அதுக்கு பதிலளிச்ச மகாலட்சுமி, இந்த வாழை மரத்துக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டே வாங்க, இது மகிழ்ச்சியா வளர்ந்தாலே நான் உங்களோட இருக்கிறதா அர்த்தம், உங்களுடைய வாழ்க்கை உயரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு மறைஞ்சு போறாங்க. மகாலட்சுமி சொன்னபடியே தொடர்ந்து வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வராங்க அந்த தாயும் மகளும். அந்த தாயும் மகளும் வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த நிலையை அடையிறாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து உண்மையான அன்பை மட்டும் செலுத்தினாவே போதுங்க. மற்றபடி நம்ம வேற எதுவுமே செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இந்த கதையில சொல்ற மாதிரி நம்ம வந்து விதவிதமா நைவேத்தியம், நல்ல ஆடம்பரமா பூஜை, இது எது பண்ணாலுமே மகாலட்சுமிக்கு நிறைவாகாது. எந்த கடவுளை நம்ம வழிபாடு செய்யறதா இருந்தாலும் அந்த கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அப்படின்றது உண்மையான அன்புங்க, பரிசுத்தமான அன்பு. உண்மையான அன்போட வெளிப்பாடு எது அப்படின்னா கண்ணீர் தாங்க. கண்ணீர் மல்கி கையேந்தி எந்த தெய்வத்துக்கிட்ட என்ன கேட்டாலுமே அது கிடைக்குங்க. ஆனால் நம்ம பூஜை செய்யும் போது கண்ணீரோட பூஜை செய்வோமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க. எல்லா டைமிலும் வந்து நம்ம கண்ணீர் மல்கி கேட்க முடியாது. ரெகுலராக நிறைய பூஜைகள் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பூஜையில் மட்டும்தான் உள்ள முருகி கண்ணீர் மல்கி கேட்போம். நம்ம எதுவுமே கேட்கலன்னா கூட கண்ணிலேருந்து கண்ணீர் தானாக வரும். இதை வந்து யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஏதாவது கோவிலுக்கு போகிறோம், மூலவரம் வந்து தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேன், சரிங்களா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சிலர் வந்து மூலவரை காட்டும்போது கண்ணை மூடிக்கிட்டு வேண்டுவாங்க. அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுங்க. நம்ம அந்த கற்பூர ஒளியில் அந்த மூலவரை, அந்த சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணணும். காண கிடைக்காத காட்சி, அது மாதிரி பார்க்கும்போது அப்படியே கண்ணில் தண்ணி வருங்க. எல்லா டைம்லையும் வருமானு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு அது மாதிரி வரும். வீட்டில் வருதோ இல்லையோ, ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு மூலவரை பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருந்தாலும் எனக்கு வந்து தெரியப்படுத்தலாம். ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கா, இல்லை நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. நிறைய பேரை பார்ப்பேன், ஏதாவது முன்னு வேண்டுதல் வச்சுட்டு இருப்பாங்க சாமிக்கிட்ட. எந்த வேண்டுதலும் எனக்கு அந்த இடத்துல வைக்க முடியாது, பிளாங்காக இருப்பேங்க. அப்படியே எதுவுமே கேட்க மாட்டேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எனக்கு என்ன வேண்டுதல் நம்ம இது கேட்கணும்னு நினச்சோமே அப்படின்றத கூட மறந்துடுவேங்க. இது என்னுடைய நிலைப்பாடு. ஸோ இந்த கதையை கேட்டவுடனே டக்குன்னு பக்கத்தில் இருந்தவங்க சொன்ன விஷயம்னா, அப்போ நாமளும் வாழை மரத்தை நட்டு தினமுமே தண்ணி ஊற்றினா மகாலட்சுமி வருவாங்களா, நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்களா பொற்கோவிலுக்கு, நமக்கு வந்து மாட மாலையும் கூட கோபுரமும் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வேடிக்கையாக கேட்டாங்களா இல்லை தெரியாமல் தான் கேட்டாங்களான்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுச்சு. என்னென்னா, இந்த கதையோட உள்ள ஆழம் என்னன்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்கணும், நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்னென்னைக்கும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள வந்து தப்பாக பேசக்கூடாதுங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கோபமாக இருக்கக்கூடாது, வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும், பூஜையறை சுத்தமாக வச்சுருக்கணும். வீட்டுக்கு யார் வந்தாலுமே, விரோதியே வந்தாலும் வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு கொடுக்கணும்.
ஒரு நாளைக்கு ஒரு உயிருக்காவது நம்ம கையினால் சாப்பாடு கொடுக்கணும். அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கெட்டது செய்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள பழிக்கக்கூடாது, அவங்களுக்கு சாபம் விடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த கதையை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஆர்டிக்கிள் எல்லாம் இந்த கதை வந்திருக்குங்க. ஸோ இதை பற்றி யாருக்கு முன்னமே எனக்கு தெரியும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.